சேனலில் பார்க்க போகிறது டாப் 10 பேக் ஸ்டோரிஸ் இன் நருட்டோ. நருட்டோ நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு ஃபேமஸான அனிமின்னு தான் சொல்லும். அது ஜப்பான் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பரவுன ஒரு ஃபேமஸான மங்கா சீரீஸ்னால் அது நருட்டோ தாங்க. நிறையா பேர்த்த கேட்டாலும் நருட்டோ தான் சொல்லுவாங்க, ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் தான் தெரியாது. பட் இந்த நருட்டோவில் இருக்க எல்லா கேரக்டருமே வேறு லெவலாக இருக்கும். அதில் ஒரு சில 10 கேரக்டரோட லைஃப் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டோரி ரொம்பவே சேடாக இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்டோரியை தான் நான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எடுத்திருக்கேன். வாங்க பேசிட்டே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அனிமி வைப் தமிழ். 10th பிளேஸில் இருக்கிறது கபுட்டோ. என்னன்னா கபுட்டோ ஊராட்சி மாறு கூட சேர்ந்து என்னென்ன வில்லத்தனம் செஞ்சால் நம்மளுக்கே கடுப்போடும். ஆனால் அவனோட பேக் ஸ்டோரி ரொம்பவே சேடாக இருக்கும். என்னென்னா கபுட்டோ சவுண்டு வில்லேஜை சேர்ந்தவே. அப்போ சவுண்டு வில்லேஜுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் ஒரு சண்டை நடக்கும் போது இவன் அடிப்பட்டு கிடப்பான். இதை பார்த்து அங்கே வாரில் பேட்டில் பண்ணிட்டு இருந்த நோனோயாக்குஷின்னு ஒருத்தவங்க கபுட்டோவோட தலையில் அடிப்பட்டதை சரி பண்ணி நீ யாருன்னு விசாரிப்பாங்க. ஆனால் தலையில் அடிப்பட்டதுனால எல்லாமே மறந்துடும். அப்புறம் இவங்க வச்சிருக்க ஆஃப் கனேஜுக்கு பார்த்தீங்கன்னா கபுட்டோ வந்து நோனோயாக்குஷி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அங்கே தான் கபுட்டோ யாக்குஷின்னு பேர் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக தலையில் ஒரு ஹெல்மெட் வேறு போட்டு விடுவாங்க. கபுட்டோவுக்கு இவ்வளோ உதவி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உதவி செஞ்ச உனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லாத மாதிரி நடுராத்திரியில் வந்து தேங்க்யூ சொல்ல வருவியாம். அப்போ வந்து அங்கே இருந்தவங்க என்னடா இத்தனை மணிக்கு வந்திருக்கு அப்படின்னு திட்டி விட்டுருவாங்க. இப்போ நோனோயாக்குஷி தான் வந்து திட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கபுட்டோ மணி பாப்பா, ஆனால் மணி கண்ணு தெரியாது, அதுக்குன்னு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா மங்களா தெரியும். அப்போ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டே இருந்த அந்த கண்ணாடியை கபுட்டோ போட்டு விடுவாங்க. கபுட்டோ அப்போவே ரொம்ப சேடாயிடுவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோனோயாக்குஷி மெடிக்கல் நிஞ்சால அதனால கபுட்டோவுக்கு சொல்லி கொடுப்பாங்க. கபுட்டோவை அதை வச்சு வாரில் அடிப்பட்டவங்களுக்கு சரி பண்ணிகிட்டு இருப்பான். அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேகேவோட என்ட்ரி. கேகே வந்தோடனே சொல்கிறேன், எங்களுக்கு ஆன்போ பிளாக்குக்கு ஒரு ஆள் வேணும், நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் உங்களை கொன்றுவோம், காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னுவான். அதனால இதை வந்து பார்த்தீங்கன்னா கபுட்டோ ஒட்டி கேட்டுருவான். அதனால பார்த்தீங்கன்னா கபுட்டோ கேட்டுருவான். கேட்டனால வந்து நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவான். நோனோயாக்குஷி எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க, ஆனால் கேட்காம கபுட்டோ போயிடுவான். அப்படி கபுட்டோ போனவனுக்கு அவன் என்ன வேலை கொடுப்பாங்கன்னா ஸ்பை, அதாவது வேறு வில்லேஜில் போய் என்ன நடக்குதுன்னு ஸ்பை வேலை பார்த்துட்டு வருது. அப்படி ஒரு நாள் வந்து அவன் பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க தாக்குவாங்க. திருப்பி தாக்குறவங்கள அதனால ரொம்ப தாக்கிடுவான். அப்படி யாரை நம்மளை வெறிக்கொண்டு தாக்குறதுன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நோனோயாக்குஷி. கபுட்டோக்கு ஒரு நிமிஷத்தில் அல்லு கிளம்பிடும். வேகமாக போய் அவங்கள காப்பாற்றுறதுக்காக பார்ப்பியான். ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிடும். அப்போ இருந்தே கபுட்டோ வில்லன் தானே தான் ஆரம்பிச்சிருவியான். கபுட்டோ வந்து ரொம்ப சேடானாலே ஊராட்சி மாறுகிட்ட சேர்ந்து நிறைய வில்லத்தனம் செய்வியான். ஆனாலும் நம்ம கபுட்டோட பேக் ஸ்டோரி வச்சு பார்க்கும்போது ரொம்பவே சேடாக இருக்குங்க. நானே பார்த்து தான் பார்த்தீங்கன்னா 9வது பிளேஸ் இருக்கிறது நெஞ்சி மற்றும் சசோரி. நெஞ்சி என்னதான் ஹுயிங்கா கிளான் ஒரு பெரிய கிளானில் பிறந்ததுனாலுமே பிரான்ச் ஃபேமிலியில் பிறந்திருப்பான். அதாவது இந்த ஹுயிங்கா கிளானை பொறுத்தவரையும் பிரான்ச் ஃபேமிலி மெயின் ஃபேமிலி பிரிச்சிருப்பாங்க. இந்த பிரான்ச் ஃபேமிலியோட வேலை என்னன்னா மெயின் ஃபேமிலியை பாதுகாக்கிறதா. ஏன்னா அந்த பிரான்ச் ஃபேமிலியை அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க மெயின் ஃபேமிலினா. அதுவும் நீங்கள் வந்து இல்லை என் வேலைலாம் கிடையாது உன்னை பாதுகாக்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே உங்கள் நெத்தியில் இருக்க ஒரு மார்க்கை வச்சு உங்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இவாஷின்ற ஒருத்தையை வந்து நம்ம ஹினாட்டாவை கடத்திட்டு போயிடுவாங்க. அவங்க அப்பா என் பொண்ணையால கடத்திட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு நல்லா அடிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவாஷியோட வில்லேஜுக்காரங்க என்ன சொல்கிறாங்களா, எனக்கு இவாஷியோட பாடி வேணும், இல்லைனா நாங்கள் வந்து உங்கள் வில்லேஜ் மேலே போட்டு எடுத்து வருவோம்னு சொல்லிடுவாங்க. அதனால வந்து நெஞ்சியோட அப்பா என்ன சொன்னாங்க, நானி வாசி ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால எங்கள் பாடியை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நெஞ்சியோட அப்பா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நெஞ்சி ரொம்ப சின்ன பையன். அதை பார்த்துட்டு அதுலேருந்தே நெஞ்சி பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உருன்னே இருப்பான். அப்படிப்பட்ட நெஞ்சி வந்து நருட்டோ ஒரு கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா அவன் கூட பேசி நல்ல வழிக்கு கொண்டு வந்திருப்பான். இதிலே தெரியுது நெஞ்சி எவ்வளோ சின்ன வயசில் வழி அனுபவிச்சிருப்பான்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே பிளேஸில் இருக்கிறவன் தான் சசோரி. சசோரி பார்த்தீங்கன்னா சாண்டி வில்லேஜில் பிறந்தவன். அவன் பிறக்கும் போது வந்து சாண்டி வில்லேஜுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் ஒரு சண்டை நடக்கும். அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து சண்டையில் கலந்துக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் அவங்க போயிடுவாங்க. சசோரியை வந்து சியோ பாட்டிகிட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க. சியோ பாட்டியும் சசோரியை வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா இறந்து போயிடுவாங்க. யார் நம்ம சாக்குமாட்டாக்கே கொன்றுவார். இந்த விஷயத்தை வந்து சியோ பாட்டி சசோரிகிட்ட சொல்லாமல் மறைப்பேன். சசோரியை அவங்க அம்மா அப்பா வருவாங்கன்னு காத்துட்ருப்பேன். அதனால் சியோ பாட்டி வேறு வழியில் மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து
சொல்லியிருந்தேன் அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு. அதை கேட்டோன்னே சசோரி ரொம்ப கவலைப்படுவியா. சரி பையன் கவலைப்படுறானேன்னு சொல்லிட்டு சியோ பாட்டி பப்பட்டை உருவாக்கி சசோரி கூட விளையாடுவியான். அது ஒரு நாள் என்னாச்சுன்னா சசோரி இப்படியே பப்பட் கூட விளையாண்டு பப்பட் மாஸ்டராகவே ஆகிட்டான். அப்போ அவன் ஆனே உருவாக்கின பப்பட் என்ன தெரியுமா, அவங்க அம்மா அப்பாவை பட்டா. அது கூட அவன் கட்டி பிடிச்சதுக்கு அதெல்லாம் ரொம்பவே சேடாக இருக்குங்க. நீங்களே ஸ்க்ரீனில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சேடாக இருக்குங்க அவன் கட்டி பிடிச்சிட அந்த பப்பட்ஸ் கூட சேர்ந்து. அடுத்து 8th பேஸில் இருக்கிறது ஹாக்கு. ஹாக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வில்லேஜை சேர்ந்தவன். இந்த மிஸ்டர் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கென்கே பவர் யூஸ் பண்ணுறவங்கள வந்து வெறுப்பாங்க. இந்த கென்கே அதுவும் ஹாக்குவோட கென்கே வந்து ஐஸ் ரிலீஸு. அப்போ என்ன சொல்றீங்க, ஹாக்கு அங்கே வெறுக்கப்பட்ட ஒரு பர்சன். அவங்க அம்மா வந்து இந்த ஐஸ் பவரை வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அப்பா கற்றுக்கிட்டோடனே அவங்கள கொல்ல சொல்லுவாங்க. எப்படி, அவங்களோட சொந்த ஒய்ஃப் மற்றும் சொந்த பையனை கொல்ல சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஆனால் ஹாக்கு அவனோட பவர் ஆச்சு அங்கே இருக்கிற எல்லாரையும் அடித்து தள்ளிட்டு போட்டு தள்ளிட்டான் போயிடுவியான். அவன் ரோடோட அலைஞ்சிட்டு இருக்கா ஹாக்குவை சாபூசா தட்டெடுத்து வளர்க்க ஆரம்பிப்பான். ஹாக்கு சந்தோஷத்துலேயே இருப்பான் சாபூசா கூட இருந்து. ஆனால் ஹாக்கு சாபூசாக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல ரொம்பவே சேடாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் இருக்கிறது கக்காஷி அட்டாக். அவங்க எல்லாருக்குமே தெரியும் கக்காஷியை பற்றி. ஆனால் கக்காஷி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துருவாங்க. அப்பா கூட தான் சந்தோஷமாக இருப்பியா. ஆனால் ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு ஒரு மிஷன் வந்துடும். அந்த மிஷன் விஷயமாக போயிருப்பார். அப்போ வந்து என்ன ஆகுனா, ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக மிஷன் முக்கியமானு யோசிக்கும் போது அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிடுவார். அதனாலே மிஷன் ஃபெயிலியர் ஆயிரும். அதனால வந்து எல்லாரும் சாக்குமோ அட்டாக்கை வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. நீதான் பண்ண அதில் வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே உள்ளாகி சாக்குமோ அட்டாக்கே இறந்து போயிடுவார் சூசைட் பண்ணி. இதை வந்து கக்காஷியால் தாங்க முடியாது. அடுத்து வரிசையாக அவனோட ஃப்ரெண்டு ஒபிட்டோ, ரின்னு, அவனோட சென்சே அப்படி வரிசையாக செத்து போவாங்க. நீங்கள் ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா சாஸ்கே சொல்லுவியான், நீ என்னை கழட்டி விடலன்னா உன் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க எல்லாரையும் கொண்டுருவேன்னா. அப்போ கக்காஷியோட ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துருக்கணுமே. அப்படியே என் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கவங்க எல்லோரும் ஏற்கனவே செத்துட்டாங்கன்னா அதெல்லாம் ரொம்பவே சேடாக இருக்குங்க. ஆனால் நீங்களே சொல்லுங்க, ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் அடி இருக்கலாம், ஆனால் அடியே வாழ்க்கையாக இருக்கலாமா? அது அப்படிப்பட்ட ஒரு ஆள்னா அது நம்ம கக்காஷி மட்டும்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்துட்டாங்க. அவங்க அப்பா, ஃப்ரெண்ட்ஸு, சென்ஸு, கோச் எல்லாமே தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் இருக்கிறது நம்ம சாஸ்கே உச்சிகாக்குள்ளே ஒரு ஹேண்ட்ஸமான கேரக்டர்னா நம்ம சாஸ்கேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாஸ்கேக்கு அவங்க அண்ணன் இட்டாச்சின்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என்ன விளையாடுறதா டைம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா இட்டாச்சியை தான் ரொம்ப பார்ப்பாங்க, சாஸ்கேவை கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்படி ஒரு நேரத்தில் என்ன ஆகுனா, சாஸ்கே வந்து அவங்க அன்னை மாதிரி இருக்கப்பா ட்ரை பண்ணுவியான். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் எவனோ ஒருத்தர் யாருன்னே தெரியாதவே அவங்க கிளான் மொத்த பேட்டையே கொல்றானேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வேற யாரும் இல்லை, இட்டாச்சின்னு தெரியுது. அவங்க அம்மா அப்பாவை கண்ணு முன்னாடியே சாகடிச்சா தான் அண்ணன் நினச்சா அப்படி ஒரு அதுவும் அந்த சின்ன பையனை நினச்சி பாருங்கள். அந்த சின்ன பையனோட நிலைமைய கண்ணு முன்னாடியே தான் உயிராக நினச்ச அண்ணே தான் அம்மா அப்பாவை கொண்டுட்டான். அப்போ சாஸ்கே முடிவு எடுக்கிறான், என் கிளான் என் அம்மா அப்பாவை கொண்டு அவனை சும்மா விட மாட்டேடா, உன்னை கொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த சாஸ்கேடா எப்படியோ இட்டாச்சியை கொன்றுவியான். ஆனால் கொன்ன பிறகு நம்ம ஒபிட்டோ வந்து இட்டாச்சி பண்ண நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவான் பாரு. அப்போ சாஸ்கே கூட ஒரு கில்டினஸ் இருக்கும். அதெல்லாம் வேறு லெவலில் ரொம்ப இருக்குங்க. ஏன்னா அந்த கில்டினஸ் எப்படின்னா, இவ்வளோ பெரிய நல்லவன் கூட நம்ம சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சோம், அவனை கொன்னோம் அப்படின்னு யோசிப்பியா. இந்த கில்டினஸ் அவன் பொருட்டோல இருக்கிற வரையும் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்கிறது இட்டாச்சி உங்களுக்கே தெரியும் சாஸ்கேவோடனே. இட்டாச்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வார்னா பிடிக்கவே பிடிக்காதுங்க. இருந்தாலும் வேறு வழியில் கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு யோசிப்பியா. அது மட்டும் இல்லாமல் இட்டாச்சிக்கு அவங்க அம்மா அப்பாவை தவிர வேறு பிடிச்ச அண்ணா சீசுயி. தான் கண்ணு முன்னாடியே தான் ஃப்ரெண்டு செத்து போனதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த ஆன்சர் சொல்லிட்டியா, நீ லீஃப் வில்லேஜ் காப்பாற்றணுன்னா உன் உச்சிகா கிளானை ஃபுல்லாத்தையும் போட்டு தள்ளணும்னியா. வேறு வழி இல்லாமல் இட்டாச்சி லீஃப் வில்லேஜுக்காக தான் உச்சிகா கிளான் தான் அம்மா அப்பாவை கையால் கொள்றதுலாம் ரொம்பவே கஷ்டங்க. அதெல்லாம் அதை நினச்சி பார்த்தாலே வேதனையாக இருக்குங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இட்டாச்சி இருந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து 4th பிளேஸில் இருக்கிறது ஒபிட்டோ சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அம்மா அப்பா இறந்துருவாங்க. அவங்க பாட்டி கூட தான் ஒபிட்டோ இருப்பியா. அவனை எல்லாரும் ரொம்ப வெறுப்பாங்க. அதனாலே ஹொக்காகே வானா நல்லா இருக்கணும், ஹொக்காகே வாங்க ஆசைப்படுவான். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் ரின்னு வந்து ஒபிட்டோவுக்கு ஃப்ரெண்டாவாங்க. ரின்னு இருக்கும் போது ஒபிட்டோவுக்கு தனியாக தனக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ரின்னு அதுவும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு கையாலே சாகுற சீனை ஒபிட்டோ பார்த்தா எப்படி இருக்குங்க.
எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில். அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒபிட்டோ வந்து வைத்தியட்ஸும் மாதராவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க விஷயம் கூட தெரியாமையா அவங்க கூட சுற்றிட்டு இருப்பியான். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து 4th கிரேட் நிஞ்சாவால் தாங்க நம்ம ஒபிட்டோவுக்கு தெரியும் மாதராவும் வைத்தியட்ஸும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் ஒபிட்டோ பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயம் பார்த்திங்கன்னா அவன் சாகுற வரையும் அவன் கூடயே இருக்குங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு. அதுவும் ஒபிட்டோ சின்ன வயசில் கக்காசிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் 4th கிரேட் நிஞ்சாவாலே கக்காசியை காப்பாற்றுறதுக்காக அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். அதெல்லாம் ரொம்பவே சேடாக இருக்குங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க 4th கிரேட் நிஞ்சாவா, ரொம்பவே சேடாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து 3rd பிளேஸில் இருக்கிறது காரா சாண்டி வில்லேஜஸ் வந்தவன். அவங்க அப்பா ராசா வந்து சாண்டி வில்லேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சாண்டி வில்லேஜ் வந்து ஒன் டெயில் பீஸ்ட் வந்து தாக்கிட்டு இருக்கோம். அப்போ ராசா வந்து அவங்க அப்பா ராசா அவங்க பையங்களே வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. இந்த காரா கூட சேர்ந்து பிறந்தவங்க தான் டெமாரி கான்குரா. இவங்களை எடுப்பாங்க, ஆனால் இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காராவே ஜிஞ்சுரிக்கியாக போட்டுருவாங்க. காரா கூட ஒன் டெயில் இருந்தனாலேயே அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் டேயில் காரா கூட சீல் பண்ணது நம்ம சியோ பாட்டி தாங்க. காராவோட அம்மா செத்துருவாங்க. சாகுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காரா கிட்ட கூடயே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செத்துருவாங்க. காராக்கும் எல்லா ஜிஞ்சுரிக்கும் நடக்கிற மாதிரி தான் காராக்கும் நடக்கும். யாருமே பேச மாட்டாங்க. காராவை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. காராவும் தான் வயசில் இருக்கிற பிள்ளைங்க கூட விளையாடலான்னு பார்ப்பான், ஆனால் ஓடி போயிடுவாங்க. அவனும் அவனோட மண்ணை வச்சு பிடிப்பியா, ஆனால் மண்ணை வச்சு பிடிக்க முறையே பாதி பேர் செத்து போயிடுவாங்க. இதை அவன் தெரிஞ்சும் பண்ணவே இல்லை, தெரியாமல் தான் பண்ணுறான். ஒரு சின்ன பையனுக்கு அவனோட சின்ன வயசில் கிடைக்க வேண்டியதெல்லாம் அவனுக்கும் கிடைக்க ஆசைப்பட்டியா, ஆனால் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த அன்பு பாசம் அப்படின்னா என்னன்னு அவங்களோட காராவோட அங்கிள் தான் காராவுக்கு சொல்லி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் காராவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் யாரோ காராவை தாக்குவாங்க. காரா சாண்ட் சும்மா இருக்குமா காராவை தாக்குனா அவங்கள அடித்து சொருகிடுது. அப்படி யாரோ நம்மளை தாக்குனதுன்னு பார்த்தா காராவோட அங்கிள். இதாரா என்னை தாக்குனேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இதாகிடுவேன். அப்போ அங்கிள்ஸ்லாம் இல்லை நான் செய்யலை, இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பா தான் சொன்னேன். அப்போ உனக்கு சம்மந்தம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவேன். இல்லை எனக்கும் சம்மந்தம் இருக்குது, யார் சொன்னா அப்படின்னு பேப்பர் பாம்பை வெடிக்க வச்சுருவேன். அதை வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லுவானா, உன்னை எனக்கும் பிடிக்காது, உங்கள் அப்பாவுக்கும் பிடிக்காது, உங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காது, உன்னை ஏன் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போயிடுவான். அப்போ காரா முடிவெடுப்பேன், இனி நான் என் மனசு சொல்கிறதாட கேட்பேன், நீ யார் பேச்சு கேட்க மாட்டேன், எல்லாரையும் கொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த காராவை தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்து பேசி நல்ல வழிக்கு கொண்டு வருவேன். அதனால தான் காராவே மாறி இருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து 2nd பிளேஸில் இருக்கிறது நாகாட்டோ உசுமாக்கி. நாகாட்டோ வந்து ரெயின் வில்லேஜ் சேர்ந்து ரெயின் வில்லேஜுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் சண்டை நடக்கும். அப்போ எப்படி இருக்குங்க சண்டை நடக்கும் போது, நாகாட்டோ வந்து வீட்டில் இருக்கும்போது யாருன்னே தெரியாத லீஃப் வில்லேஜ் சேர்ந்த 2 பேர் வந்து உள்ளே வந்துடுவாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து தாக்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தாக்க போவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பா கொண்டுருவாங்க. இதை வந்து கண்ணு முன்னாடி அவங்க அம்மா அப்பா சாகுறதை பார்த்து நாகாட்டோக்கு வந்து வினிங்கன் ஆக்டிவேட் ஆயிருங்க. ஆக்டிவேட் ஆனால் அவங்க 2 பேர் வந்து அந்த 2 பேரையும் போட்டு அடித்து போட்டு தள்ளிடுவேன். அப்புறம் ரோடா சுற்றுவேன் பிச்சை எடுத்துகிட்டு, ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோனான் பார்ப்பான். கோனான் தான் பார்த்துட்டு நகாட்டோவை வந்து யகிகோ இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான். இவங்க 3 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடை வந்து பிளான் பண்ணி ஆட்டையை போட்டு எடுத்துக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி செனிட்ஸ் அதாவது ஜிராயா பார்ப்பாங்க. அவர் பார்த்துட்டு இவன்கிட்ட இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவார். இவன்கிட்ட போய் வினிங்கன் இருக்கான். இவங்க வந்து பெருசாக வந்து அக்கர்சுக்கின்ற ஒரு கிளப்பை உருவாக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டான்ஸ் இருக்கான இவன் வந்து கோனானை பிடிச்சி கொடுத்து நீ யகிகோவை கொண்டாதான் நான் கோனானை விடுவேன்னுவேன். யகிகோ வந்து நகாட்டோ கையில் வச்சுருக்க கத்தியில் அவனாக வந்து சொருகிடுவேன் கோனானை காப்பாற்றுறதுக்காக. அப்போ நகாட்டோ நீங்கள் ஆக்டிவேட் ஆகும் அப்படியே அதை வர வச்சு எல்லாரையும் கொண்டு அப்போ தாங்க நம்ம நகாட்டோ பெயினாகவே மாறுவான். அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1st பிளேஸில் இருக்கிறது நருட்டோ உசுமாகி. நருட்டோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், அம்மா அப்பாவை இழந்து ரொம்ப கவலையில் இருப்பேன். அவனை எல்லோரும் பார்த்து பயந்து ஓடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கும். அதுவும் நம்ம நருட்டோ பற்றி அவனுக்கும் ஒபிட்டோ மாதிரி ஹொக்காகே வாங்க ஆசை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஹொக்காகே வரும். ஆனால் அவன் பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே சேடாக இருக்கும். இந்த ஜூனியர் எக்ஸாமில் நருட்டோ ஃபெயில் ஆவான் பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே பின்னாடியில் பேசுவாங்க, அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க, அவ்வளோ சேடாக இருக்கும் நருட்டோவை. அவனை ரொம்ப வெறுப்பாங்க. ஏன்னா அவன் நிழலில் கூட 9 tails தெரியுமா, ஏன்னா ஊரை அடித்த 9 tails பீஸ்ட்டு இவனுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் அவன் ஹொக்காகே வாங்க ஆசைப்பட்டு ஆனால் அது பின்னாடி பேசி ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நருட்டோ அப்படி பின்னாடி பேசும்போது ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. சரி, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.